கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அக்கா, மேடையில் நல்லா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் எஸ்ஐஆர் போனீங்களா, களத்துக்கு போனீங்களா, நிறைய அனுபவங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எப்படி இருக்கு? எஸ்ஐஆர் களமாக வருகிறது, போர்க்களமாக இருக்குது. எவ்வளோ அழகாக மக்களை சந்தித்து இது ஓட்டு வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த போர்க்களமாக மாற்றிருக்காங்க. கிளம்பி வெயில் தந்து சாமி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க சொல்லுங்க, படிக்காதவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ரெண்டாவது, நிறைய மக்கள் வந்து இந்த சென்னை போன்ற பகுதிகளில் வேலைக்கு போகிறவங்க அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற நேரம் பிஎல்ஓஸ் வர போகிறது. அவங்க சத்துணவு வேலையை முடிச்சுட்டு மதியானம் வராங்க. இவங்க ஃபுல் டே ஒர்க் பண்ணி சாயங்காலம் வராங்க. ஸோ பிஎல்ஓஸை பார்க்குற வாய்ப்பே கிடையாது. இது எப்படி ரீச் ஆகும்? எப்படி இவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னே தெரியல. அதற்காக தமிழக வெற்றி கழகம் அலர்ட்டாக வருவாங்க. இன்னைக்கு பேசும்போது திமுக பிஎல்ஓக்கெல்லாம் நேரில் போகிறாங்க, பிஎல்ஓக்களை கைப்பற்றாங்க. அதாவது நேற்று நடந்த நிகழ்வு தம்பி வியாசர் பாடியில் இந்த நிகழ்வு நடந்தது. பிஎல்ஓவை போயிட்டு திமுக பிரமுகர் வந்து அவர் உட்கார்ந்து அவங்கள கைட் பண்ணுறாரு. யாரை கைட் பண்ணா? பிஎல்ஓ யார்? அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவங்க. அவங்கள போய் எப்படி ஆளுங்கட்சியில் அதிகாரம் பண்ணுவாங்க? நாங்கள் சும்மா பண்ணினா நீங்கள் எங்கே நிற்கிறீங்க போங்கன்றாங்க. அப்போ நீ ஏன் நிற்கிறாங்க? நீ நிற்கக்கூடாது. உதவினா எல்லாரும் கரெக்டாக பண்ணணும், கட்சி சார்பற்று உதவி பண்ணணும். ஏன்னா ஓட்டு முக்கியம் எல்லாருக்குமே. கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு என்னமான்னு கேட்டால் அது அவங்களுக்கே தெரியல தம்பி, அதுவே தெரியல. அதாவது படிவத்தை கொடுக்கக்கூடிய அலுவலர்களுக்கே படிவத்தின் தெரியவில்லை. என்ன சிக்கல்? நிரப்புறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? முறையில் என்னன்னா அப்பா பேர் என்ன, ஆயா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன? சுடுகாட்டில் போய் நான் முல்லை நகர் சுடுகாட்டிலையும் மூலகத்திர சுடுகாட்டிலையும் நின்றுக்கினேன். என் அப்பத்தா எழுந்து வா, ஏன் தாத்தா எழுந்து வா, உன் வாக்கு சீட்டை நீ எங்கே ஓட்ட வச்சுக்கிற முடியுமா? சாத்தியமாக நான் நெட்லியா பதிவு பண்ணி வச்சுக்க முடியும்? சொல்லுங்க தம்பி. சரி, 2027 மாற்றம் வருங்கிறீங்க. திமுக பெரிய கட்சிகளை எதிர்த்து ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? அதாவது பெரிய கட்சி நம்ம நினைச்சாதான் எல்லாமே பெருசு, சின்னதெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். இந்த புடவை சிறப்பாக இருக்குன்னு நினச்சா சிறப்பு, புடவை சிறப்பாக இல்லைன்னா அது சிறப்பு இல்லை. மாற்றன்றது மனசில் எப்பயோ மக்களுக்கு வந்துச்சு, தயாராகிட்டாங்க. தளபதி தான் முதல்வர். நடிகராக 50 வருஷத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் வந்து 2 பேர் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, மித்தவங்க எல்லாருமே தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் எப்படி வருவாங்க நினைக்கிறீங்க? மக்கள் கலைஞர மக்களாக இருக்கட்டும், 60 வயசு 50 வயசாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ரீச் ஆகிட்டாங்கன்னா எப்படி கலைஞர் தம்பி கட்சி போனால் 2.5 வருஷம் ஆகுது தொடங்கி, 2 மாநாடு போயிடுச்சு. மக்கள் இயக்கன்ற பேரில் 30 வருஷமாக தளபதி சேவை பண்ணுகிறாரு. அதை மறக்க முடியுமா? மாற்று கருத்து இருக்குது அவங்க கிட்ட. அதுக்கு எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிக்கிறாரு, ஈழ போருக்கு இது பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு பிரச்சனைக்குமே குரல் கொடுத்துருக்காரு. எதுக்கு அவர் குரல் கொடுக்கல? இன்னும் அவருக்கு அரசியல் தெரில. அரசியல் தெரியாதெல்லாம் பேஸ்மெண்ட் இல்லைன்றான். இவன் பாதாளத்தில் உட்காந்து பேஸ்மெண்ட்டை பற்றி பேசக்கூடாது. இவனே பாதாளத்தில் இருக்கிறான், இவன் எப்படி பேஸ்மெண்ட்டை பற்றி பேசுவாங்க? இங்கே ஆட்சி எப்படி போகுது? திமுக ஆட்சியை பற்றின உங்களோட 4.5 வருஷம் 4.5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன், கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, டாஸ்மாக் பெருகி போச்சு. எல்லா இடத்துலையும் ஊழல் ஊழல் ஊழல், லஞ்சம் 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 லஞ்சம். ஏன்பா என் வீட்டுக்கே அதெல்லாம் பதிவு பண்ணி 5 மாதம் ஆகுதுப்பா, இன்னும் பட்டா வரல. ஃபோன் நம்பர் கொடுத்தா என் நம்பருக்கு பதில் யார் நம்பராக இருக்குது பாருங்க. எப்படி வர்றோம் சொல்லு? எல்லாத்தையும் A to Z ஊழல் தான் இருக்குது. மக்களுக்கு அப்போ என்ன செய்கிறாங்க? 4.5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 200 தொகுதியை வெற்றி பெறுதான் முதலமைச்சர் நான் கூட சொல்கிறேன். 234 நான் கூட சொல்கிறேன். சொல்கிறது தானே தம்பி. மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, புரட்சி தலைவருக்கு அப்புறம் அந்த மக்கள் செல்வாக்கு புரட்சி தளபதி, எங்கள் தளபதிக்கு தான் இருக்குது. மக்களுடைய செல்வாக்கு இல்லை, நல்லாவே சொல்கிறேன், இல்லை கிடையாது. அவருக்கு தெரியவே கிடையாது.